இந்த ஸ்டைலில் நீங்கள் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் வதக்க வேண்டாம், மசாலா எதுவும் வறுத்து அரைக்க வேண்டாம். சிம்பிளாக செஞ்சாலும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த மட்டன் சுக்கா வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். இந்த சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எலும்பும் சேர்த்து தான் இருக்குது. நான் இதை வந்து குர்பானி கறியில் தான் செஞ்சுருந்தேன். இதை செஞ்ச ஒரு 5-6 நாள் வந்து இருக்கும். இப்போ தான் ஷேர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வாங்கி செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிடுங்க. நீங்கள் இதை வந்து சிக்கன் இல்லைனா பீஃபில் கூட செய்யலாம். நிச்சயமாக அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். குர்பானி கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வந்து குக்கரில் தான் இதை போட்டிருக்கேன். குக்கரில் கறியை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 6 பல்லாரி வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருந்தேன் நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவும் வதக்க வேண்டாம்னு. ஸோ நாம் இதில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமாக போட்டு வேக வச்சுக்க போகிறோம். பொதுவாக சுக்கா பண்ணுறதா இருந்தாலே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து அரைப்போம். இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ 3/4 கிலோ கறிக்கு வந்து 6 பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸில் 3 தக்காளி வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 1/4 கிலோ கறி வந்து செய்கிறீங்கன்னா அதுக்கு 2 பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும் போது இன்னுமே நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கறிக்கு தேவையான இஞ்சி சேர்த்துட்டு அதே அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 பல் பூண்டு வந்து எடுத்திருந்தேன். நல்லா இடித்து கறியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையுமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த கறியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் வந்து உடனே வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். இது குர்பானி கறி. ஸோ வேகிறதுக்கு டைம் ஆகும். நான் ஒரு 10 விசில் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ 10 விசிலில் வந்து கறி வந்து சூப்பராக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆனால் இந்த சுக்கா கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து வத்த வச்சு எடுத்துக்கலாம். கடைசியில் திரும்பவும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நல்ல மனம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி தான் வேக வச்சு எடுத்துக்குவோம். பட் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சா அதுவுமே வந்து ஈஸியாக வதங்க தான் செய்யும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இப்போ சைடில் இதுக்கு வந்து தாளிச்சிக்க போகிறேன். நான் தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்படி தான் கடைசியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாளித்து கொடுப்பாங்க. அவங்க சேர்த்துருக்க அந்த கருவேப்பிலை, அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம இந்த கறியில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த சுக்கா வந்து பரோட்டா, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தவிர்த்து வந்து நீங்கள் கீ ரைஸ் பண்ணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கடைசியாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த சுக்கா கிரேவியை நைட்டு பசியாரத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். பசியாரத்துக்கு வந்து கோதுமையில் வந்து பராட்டா போட்டிருந்தேன். இந்த பராட்டாக்கு இந்த சுக்கா வச்சு சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதே மெத்தடில் சிக்கனில் பண்ணுறீங்கன்னா குக்கர் கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு மண் பாத்திரமில் வேக வச்சாலே போதும், சூப்பராக வெந்துடும். சப்போஸ் வந்து பீஃபில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வந்து விசில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.